நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜித் தொலைக்காட்சி. சாமி தொட்ட கதை குறைகள் பாட குறைகள் தொட்ட கதை குறைகள் பாட தோண்டி கணவதி அருள் புரிவார் சொன்ன கதை குறைகள் பாட குறைகள் நாங்கள் குறைகள் சொர்க்கேச வரம் தருவார் எனக்கு சொர்க்கேச வரம் தருவார் சாமி எப்படியா இருக்கும் போல் எங்கள் ஏற்றதொரு காமராஜா ஜவுளி கடை தன்னதி அவர வேலை பார்த்து வார போல் அவர நாட்டு பச்சு கொண்டல்ல அந்த விருது நகர் ஊரதி ஞானம் பிள்ளையானவர் பொடிக்கடை வைத்து வாரார். இப்படியாகவே இருக்கும் போது அரசியலிலே ஆர்வமாகவே இருந்த அருமை தலைவர் காமராஜர் ஜவுளி கடையிலே வியாபாரம் செய்து வேலை பார்த்து வரக்கூடிய நேரத்திலே விருதுநகருக்கு வந்து போயிருக்க அந்த விருதுநகரிலே நாட்டுப்பற்று கொண்டவராகவே பொடிக்கடை வைத்து உள்ளார் ஐயா ஞானம் பிள்ளை. அந்த ஞானம் பிள்ளை ஐயாவுடைய கடையிலே அரசியலை பற்றி அரசியல்வாதிகள் எல்லாம் அன்றாடம் நடப்பதை கூடி பேசுவது வழக்கம். அப்ப கூடி பேசுவது வழக்கமாக இருக்க அங்கே அன்பு உள்ளம் கொண்டவரும் அடிக்கடியாய் கூடிடுவார். அன்றாட அரசியலை அங்கே நின்று பேசிடுவார். இதை கண்டறிந்த காமராஜா காங்கிரஸ் மேல் ஆர்வம் கொண்டார். காங்கிரஸ் மேல் பற்று கொண்டார். இப்படி காமராஜராகப்பட்டவர் கொடிக்கடையிலே அவங்கவங்க கூடி கூடி பேசுவதை கண்டு அரசியலில் மீது ஆர்வம் கொண்டு பொதுநலத்தை செய்ய வேண்டும் என்று காமராஜர் அரசியலை பற்றி தெரிந்து கொண்டு காங்கிரஸ் கட்சியிலே பற்றுதலாகவே இருந்தார். அப்படி காமராஜர் காங்கிரஸ் கட்சி மேலே பற்றுதலாகவே இருக்கும் போது அந்த ஞானம் பிள்ளை வந்து ரொம்ப ஞானம் உள்ளவர். அவர் பேருக்கு ஏத்த மாதிரி அவர் பேசக்கூடிய ஞானமான பேச்சையும் அரசியல்வாதிகள் அதனை பற்றி தெரிந்து கொண்டு பேசுவதும் ஐயாவுக்கு ரொம்ப பிடித்தது. அப்போ ரொம்ப மனசிலே காங்கிரஸ் கட்சி மீது பற்று கொண்டிருந்த காமராஜர் 1919ஆம் ஆண்டு ஜாலியன் வாலாபாக் என்ற இடத்திலே காங்கிரஸ் தொண்டர்களை டயர் என்ற வெள்ளையன் சுட்டு வீழ்த்தினார். அப்போ சுட்டு வீழ்த்திய போது அந்த செய்தியை கேட்டு நாடே ரொம்ப கண்ணீர் விட்டது. அப்ப நாடே கண்ணீர் விட செய்த அந்த செய்தியை கேட்ட காமராஜர் காங்கிரஸ் கட்சியிலே சேர்ந்து நாட்டுக்காக நலமோடு உழைக்க வேண்டும் என்று எண்ணி விருதுநகரிலே நடந்த காங்கிரஸ் கூட்டத்தில் கலந்து கொண்டு காமராஜா காங்கிரஸ் மீது உள்ள பச்சை கொண்டு பொதுநல மக்களின் கருத்துக்காக அவர் என்ன பேசினார் தெரியுமா? சாமி அயலானை விரட்ட வேண்டும், அயலானை விரட்ட வேண்டும், அடிமைத்தனை அகற்ற வேண்டும், பேராற்றல் பெற வேண்டும், சுதந்திரமே காண வேண்டும், அயலான ஆட்சதற்கு அடிமையான வாழ்வதற்கு சட்டம் எல்லாம் நமக்கு சட்டம் எல்லாம் நமக்கு திட்டமோடு வாழ வேண்டும், சட்டம் எல்லாம் நமக்கு திட்டமோடு வாழ வேண்டும்.
திட்டமோடு வாழ வேண்டும் என்று சொல்லி காமராஜ் காங்கிரஸ் கூட்டத்திலே கருத்ததையும் சொல்லுவார். தேசம் பற்றுடன் ஐயா இவ்வாறு தெளிந்த வார்த்தையை திடமோடு சொல்ல காமராஜர் பேச்சை கேட்ட அனைவரும் மெய் சிலிர்த்து நின்றார்கள். அப்படி மெய் சிலிர்த்து நிற்க அவ்வப்போது காந்திஜி 1919ஆம் ஆண்டு ஏப்ரல் 6ஆம் தேதி சத்தியாகிரகம் போராட்டம் செய்யுமாறு காமராஜருக்கு அழைப்பு விடுத்தார். காமராஜர் இந்த அரசியல் காங்கிரசிலே பொது நலத்திற்கு ஆர்வத்தோடு இருப்பதை அறிந்துதான் காந்திஜி 1919ஆம் ஆண்டு ஏப்ரல் 6ஆம் தேதி சத்தியாகிரக போராட்டத்துக்காகவே காமராஜருக்கும் அழைப்பு விடுத்தார். அதை அறிந்த காங்கிரஸ் முழு நேர பணி செய்தார். விடுப்பு கொடுத்த நாளையிலிருந்து காங்கிரசிலே சேர்ந்து தன்னுடைய முழு நேர பணியவும் காங்கிரசிலே இருந்து பணியாற்றி கொண்டிருந்தார் கர்ம வீரர் காமராஜர். அப்படி செய்து கொண்டிருக்கும் போது பஞ்சாப் படுகொலையே காமராஜரின் வாழ்வின் பெரும் திருப்பமாகவே அமைந்தது. இவர் அரசியல் வேகத்தை கண்டு பயந்து போன தன்னுடைய தாய் மாமாவாகப்பட்டவர் நம்ம பிள்ளைய காமராஜாவை சவுளி கடையிலே வேலை செய்ய வைத்தோம். இவன் சவுளி கடையில வேலை பார்க்கறது மாதிரி தெரியல, அவனுக்கு ஈடுபாடும் இல்ல. இவன் அரசியல் எல்லாம் ரொம்ப வேகமா ரொம்ப ஆசையா இந்த காமராஜா நம்ம பிள்ளை வந்து கொண்டிருக்கிறானே, மக்கள் மேல ரொம்ப பற்றுதல் கொள்ளுதானே. அப்படி என்று அதாவது வந்து விதி போகும் வழியில தான் மதி போகும்னு சொல்லுவாங்க. ஐயா நாட்டையே கட்டி ஆளணும் இருக்கும் போது அவர் சவரி கடையில வேலை பார்ப்பாரா? ஐயா பார்க்க மாட்டாரு. அப்போ அரசியலின் வேகத்தை கண்ட தாய் மாமா காசி நாராயண நாடார் கடைக்கு மறுபடியும் அங்கு சென்று வேலை பார்க்கும்படி அனுப்பி வைத்தார். அங்க போனதுக்கு பிறகும் காமராஜருக்கு அரசியலில் ஈடுபட்டு வைக்கம் என்ற போராட்டத்திலே கலந்து கொண்டார். இதனால் மீண்டும் விருதுநகருக்கு அனுப்பப்பட்டார் காமராஜா. 1920ஆம் வருடம் ஒத்துழையாமை இயக்கம் காந்திஜி தலைமையிலே ஆரம்பமாக அதிலேயும் சட்ட மறுப்பு தீக்குழியில இறங்கினார் ஐயா காமராஜா. ஆங்கிலேயரின் சட்டத்திற்கு அடின்பணிந்து போகக்கூடாது என்று சட்ட மறுப்பு தீக்குழியில இறங்கினார் காமராஜா. இதை கண்ட பள்ளி ஆசிரியர் சற்குணமாகப்பட்டவர் பெரும் ஆசிரியர் சற்குணம் என்று சொல்லக்கூடிய ஆசிரியர்களின் வாயினாலே பாராட்டுகளை பெற்றார் ஐயா காமராஜா. அவரை எப்படி பாராட்டினார் தெரியுமா? பெற்றெடுத்த தாயாருக்கும் பெற்றெடுத்த தாயாருக்கும் தான் பிறந்த ஊருக்குமே கற்று தந்த ஆசானுக்கும் வெற்றி தந்த பிள்ளையாக சிறந்ததொரு மாணவன் தான் இவனை சிறந்ததொரு மாணவன் தான் பெற்றெடுத்த தாயாருக்கும் தான் பிறந்த ஊருக்கும் கற்று தந்த ஆசானுக்கும் வெற்றி தந்த சிறந்ததோர் இவனே நல்ல மாணவன் என்று சொல்லி தன்னலம் கருதா இவரை பொன்னேட்டிலே குறிக்க வேணும் என்று பாடுபட்டு உழைக்கின்றவர் ஈடில்லாத தலைவர் என்று சொல்லி காமராஜாவை புகழ்ந்து பாடினாராம் இந்த சற்குணம் ஆசிரியர். அப்போ புகழ்ந்து பாடிய காமராஜர் உண்மையான பாராட்டை முதலாகவே ஆசானிடத்திலே
பெற்றார் ஐயா காமராஜா. காமராஜ் ஐயா ஆசிரியரிடத்திலே ஒரு மாணவன் முதன் முதலாக ஒரு பாராட்டை பெற வேண்டுமானா அது எவ்வளவு பெரிய காரியம், பெரிய முக்கியமான காரியம். அந்த அளவுக்கு ஐயா கருத்தோடு படிக்கவில்லையானாலும் அவ்வளவு ஞானத்தோடு அவ்வளவு கருத்தோடு அறிவோடு செயல்பட்டாராம். அதோடு தன் நண்பரோடு நாட்டு பச்சை கொண்டு வர வேண்டும் என்று பொது கூட்டத்தை கூட்டினார். அரசியலில் விழிப்புணர்வு கொண்டு 1922ஆம் ஆண்டு காங்கிரஸ் மாகாண கமிட்டி அங்கத்தினராகவே ஐயா பிரச்சாரத்திற்கு மக்களின் ஆதரவை திரட்டினார். 1922ஆம் ஆண்டு காங்கிரஸ் மாகாண கமிட்டி அங்கத்தினராக ஆன காமராஜர் யாருக்கு சரி ஆன காமராஜராகப்பட்டவர் மழை வருதுன்னா அங்க மேடைக்கு வாங்க. என்னது மழையில எல்லாரும் நனையவா போறிய? நனைஞ்சா யாரும் முளைக்க மாட்டோம், உட்காருங்க. வேர்நாயக்கர் பெட்டியில பாடணும். பாடும்போது சாரல் சல்லு சல்லுன்னு அடிக்கி. ஆனா ஒரு கூட்டம் கூட தூரம் எந்திக்கல. அவ்வளவு சாரல் பெஞ்சாலும் அத்தனை மக்களும் எங்கும் போகல. சிவகாசி பக்கத்துல பேர்நாயக்கன் பட்டின்னு ஊர்ல அந்த ஊர்ல நாங்களும் நாங்க பூசை பண்ணும் போதே மழை ஆரம்பிச்சது. மழை பேஞ்சுக்கிட்டே தான் இருந்துச்சு. மேல ஒண்ணுமே கிடையாது. ஒரே ஒரு மேடை மட்டும் போட்டிருந்தாங்க. கூட்டம் அவ்வளவு கூட்டணிக்கு ஒரு கூட்டம் கூட எந்திக்கலையே. அன்னைக்கு நானே போய் தான் கொஞ்சம் மனசுக்கு கொஞ்சம் அதாவது என்னைக்கு நாளும் கோயில்ல வில்லுப்பாட்டு சாமி கதையை தானே கேட்கும். இன்னைக்கு நமக்காக கல்வி தந்த காமராஜருடைய கதையை கேட்கணும்னு ஆர்வமா கேட்டாதான் அது புரியும். ஆமா, நீங்க ஆர்வமா கேட்கணும். ஆமா, சும்மா உங்க வாட்டுக்கு வந்தோம் போனோம் இருக்க கூடாது. பிறகு இப்படி அதனால எல்லாரும் கீழே உட்காருங்க. மழை 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 அப்படியாகவே இருக்க கர்ம வீரர் காமராஜர் காங்கிரஸ் மாகாண கமிட்டி பிரச்சாரத்திற்காகவும் மக்களின் ஆதரவை திரட்ட வேண்டும் என்று ரயில் நிலையம், கடை வீதிகள், பொது இடங்களில் எல்லாம் உண்டியல் ஏந்தி நிதி வசூல் செய்து காங்கிரஸ் கூட்டப்பணிகளை நடத்தி வந்தார் காமராஜர். காங்கிரஸ் கூட்டணி மேலேயே பக்தியை வளர்த்தார். பணியிலேயும் சிறந்து விளங்கினார். அப்படி இருக்கும் போது ஜசித் கட்சி ஆகப்பட்டது வலுவாக இருந்தது விருதுநகரிலே. அப்போ விருதுநகரிலே ஜசித் கட்சி வலுவாக இருக்க அவர் வழி சரியில்லை என்று எண்ணிய ஐயா காமராஜர் ஜசித் கட்சி கோட்டையை வெகுவாகவே தகர்த்தெறிந்தார். பக்கத்து ஊரிலே கூட்டங்கள் கூட்டி ஜமுக்கடித்து மகா போனிலே பேசினார். காந்திஜி பேச்சை கேட்டு கதர்விக்கும் பணியிலேயும் ஈடுபட்டார். கதர்விக்கும் பணியிலே ஈடுபட்ட ஐயா காமராஜர் இப்படி இருக்க அரசியலிலே ஐயா ஆர்வமாகவே செயல்பட சிவகாமி அம்மையாருக்கு மனசிலே ரொம்ப கவலை. என்ன கவலை? நம்ம பிள்ளையவும் ஒரு கல்யாணம் முடித்து காலகாலத்துல பிள்ளை குட்டியுமா பார்க்கணும்னு ஆசைப்பட்டோமே. எந்த தாய்க்கும் இருக்கக்கூடிய ஆசைதானே. அப்ப இந்த சிவகாமி அம்மையாருக்கும் நம்ம மகன் காமராஜர், நம்ம பிள்ளை காமாட்சி அரசியலிலே இவ்வளவு வேகமா போய்கொண்டே இருக்கிறானே, நம்ம பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் முடித்தா கண்குளிர பார்க்கலாமே. அப்படி என்று ஒரு நாள் தினத்திலே என்ன சொல்லுகிறார் தெரியுமா? என் மகனே காமராஜா, என் மகனே காமராஜா, என்னுடைய வார்த்தை கேளு. எப்ப உன்னுடைய வயதில கல்யாணம் முடிக்க வேண்டும், உன்னை கண்குளிர பார்க்க வேணும், திருமணமும் முடிக்க வேணும், உன்னை திருப்பூட்டி பார்க்க வேணும், மாலை மானம்
எப்பா ஏ காமராஜா, என்ன அம்மா? இது நாள் இதுவரைக்கு சரி உன்னை ஆளாக்கி உனக்கு ஒரு கல்யாணம் முடிக்கணும், கண்குளிர பார்க்கணும்னு ஆசைப்பட்டனப்பா. ஆசைப்பட்டப்பா. எந்த ஒரு பெற்றதாய்க்குமே இருக்கும் ஆசையே எனக்கும் இருந்தது. ஆமா, உனக்கு திருமணம் முடிக்கணும், நாங்கள் திருப்பூட்டி பார்க்கணும். பார்க்க வேண்டும் ஐயா. மாலை மனம் சூட வேண்டும், உன்னை மங்களகரமாக பார்க்க வேண்டும் மகனே என் மகனே அப்படின்னு சிவகாமி அம்மா சொன்ன உடனே சொன்ன போது காமராஜர் ஐயாவுக்கு கோபம் வந்து விட்டது. என்ன கோபம் வந்துருச்சு? அதாவது இன்னைக்கும் பாருங்க, என்னய்யா, சில வீட்டுல வாலிய பிள்ளைய வளர்ந்துகிட்டு இருந்தா 20 வயசு 21 வயசு வந்தா அந்த பிள்ளை வீட்டுக்குள்ள வருவானோ வெளியே போவானோ, தலையை சீவானோ கண்ணாடிய பாப்பானோ, எப்ப பார்த்தாலும் போனும் கையுமா சுத்துவான். ஆமா, அந்த போனும் கையுமா சுத்துவான் பாத்தியா. அப்போ பெத்தமா கடைக்கு போ சொன்னா கடைக்கு போக மாட்டாரு. ஆமா, கடைக்கு போக சொன்னா கடைக்கு போக மாட்டாரு. வீட்டுல வேலை பார்க்க சொன்னா வேலையும் பார்க்க மாட்டாரு. அப்ப அந்த அம்மா சொல்லுவா, ஏலே நான் இன்னைக்கு சொல்லுத என் பேச்ச நீ கேட்க மாட்டுக்க, நாளைக்கு உனக்கு ஒரு கால் கட்டு போட்டா தாண்டா நீ சரியா வருவ. கால் கட்டுன்னா அதான் கல்யாணம். பிறகு கல்யாணம்னு உனக்கு முடிச்சு நாளைக்கு உனக்குன்னு ஒருத்தி வருவா பாத்தியா, அப்பந்தாண்டா தெரியும் இந்த அம்மாவோட அருமை என்னன்னு. நான் சொல்லும் போது நீ வரமாட்டுக்க, அவ வந்து கூப்பிடும் போது நீ வீட்டுக்கு வராம இருப்ப பாத்தியா, மறுபடி வரும் போது உன்னை கண்ணத்தை பிடிச்சு இணுங்குவா பாரு, அப்பந்தான் உனக்கு அறிவு வரும் பிறகு அப்படின்னு. இப்போ நம்ம தாய்மார்கள் எல்லாம் பெரியவங்க சொல்லுவாங்க சில பிள்ளைகளை, அத மாதிரி சிவகாமி அம்மையாரும் காமராஜாவுக்கு கல்யாணம் முடித்து கண்குளிர பார்க்க வேண்டும் என்று சொன்னதற்கு காமராஜர் ஐயா கோவங்களை கொண்டு என்ன சொன்னார் தெரியுமா? கல்யாணம் எனக்கு வேண்டாம் தாயாரே, கல்யாணம் எனக்கு வேண்டாம். 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 கல்யாணம் எனக்கு வேண்டாம். அந்நியராட்சி அவலமாச்சி, ஆலயம் கோவிலும் கொல்லையும் போச்சு. அந்நியராட்சி அவலமாச்சி, ஆலயம் கோவில் கொல்லையும் போச்சு. சுதந்திரம் இல்லையே துன்பமா போச்சு, சொல்லாதே அம்மா திருமண பேச்சு. அம்மாவே கல்யாணம் எனக்கு வேண்டாம். கல்யாணம் எனக்கு வேண்டாம் தாயாரே, கல்யாணம் எனக்கு வேண்டாம். கொல்லையராட்சியில் குட்டி சுவராக நாடகவுமே போகுதே அம்மா. கொல்லையராட்சியில் குட்டி சுவராக நாடகம் போகுதே அம்மா அம்மா. சுதந்திரம் இல்லையே துன்பமா போச்சு, சொல்லாதே அம்மா திருமண பேச்சு. கல்யாணம் எனக்கு வேண்டாம் தாயாரே, கல்யாணம் எனக்கு வேண்டாம். அம்மா சிவகாமி, கல்யாணமே எனக்கு வேண்டாம்.
அந்த பேச்ச மாத்திரம் விட்டுங்க. கொள்ளையர்கள் ஆட்சியினாலே கோவில் உடைமைகள் எல்லாம் இன்னைக்கு திருடி கொண்டு போறாங்களே. நாட்டு மக்களுக்கு சுதந்திரம் இல்லை. எங்கு பார்த்தாலும் நாடே துன்பமா பாடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. சுதந்திரம் இல்லாமல் மக்கள் எல்லாம் பாடுபட்டு கொண்டிருக்கு. எனக்கு நீ கல்யாணம் முடிக்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்க. இந்த முடிவு எடுக்கலாமா? இந்த முடிவை என்னிடத்துல கேட்காம நீ நினைக்கலாமா? இப்படி ஒரு நினைப்பு உனக்கு இருக்கும்னு சொன்னா மக்களோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நீ வந்து எனக்கு கல்யாணம் முடிக்கணுங்க. பிறகு மக்கள் மேல் பற்றுதல் கொண்ட காமராஜ் ஐயா கல்யாணம் வேண்டாம். நம்மளா இருந்தா என்ன செய்வோம்? ஒரு பொண்ணை பாருங்க திடுதுப்புன்னு கல்யாணத்தை முடிச்சிரோம்னு ஆசைப்படுவோம். பொண்ணு கிடைக்க மாட்டுக்கா. எங்க தாத்தாவுக்கு பொண்ணு கிடைச்சு ஒரு வாரம் ஆகுது. பூவும் வச்சாச்சு. உனக்கு தான் பொண்ணு கிடைக்கல. தாத்தாவுக்கு பூ வச்சிருக்கோம். ஆனா பூ வச்சது பொண்ணுக்கே தெரியாது. அவ காலேஜுக்கு போயிட்டா. அவ போயிட்டு வீட்டுக்கு வந்தா பாத்தியா? அவ வீட்டுக்கு வந்து பொண்ணு சம்மதிச்சாதான் கல்யாணம் பாத்துக்கோங்க. அப்படியா? இல்லன்னு சொன்னா பூவை எடுத்துட்டு வந்துருவேன். இல்லன்னா கல்யாணம் தான். கல்யாணம் முடியணும்னா சரி அவனுக்கு வேலை திசை நோக்கணும். வேலை திசை நோக்கினா தான் கல்யாணம் கிடைக்கும். அவனுக்கு மாலை பொருத்தம் வரும். ஆமா. எங்க ஊர்ல ஒரு ஆளுக்கு 65 வயசு ஆகுது. சரி இன்னும் வேலை நோக்க மாட்டேங்கான். நோங்காதுல எங்க கல்யாணம் முடிக்க நோக்கம் வந்தா தான் கல்யாணம் முடிப்பாங்க. ஐயா காமராஜர் ஐயா என்ன சொன்னாரு? என்ன? ஆனால் காமராஜர் ஐயா எனக்கு கல்யாணமே வேண்டாம் அம்மா. ஆமா. இப்படி ஒரு என்ன உன் மனசுல இருக்கும்னு சொன்னா மகனாக இருக்கக்கூடிய என்னையே நீ மறந்து விடு. மகனே மறந்து விடு. அப்படி நினைக்கவில்லையான என்ன மகனாக ஏற்று நடந்து கொள் அப்படின்னு கர்ம வீரர் காமராஜா சொன்னபோது இதனையே அயல் கட்சியில இருக்கக்கூடிய ஆதரவாளர்கள் எல்லாம் அறிந்து நாட்டுக்காக தன் சுகத்தையே வெறுத்த காமராஜரை பற்றி கல்யாணம் வெறுத்த தரும வீரரை கண்டு நாட்டு பச்சு கண்டு சசித் கட்சியிலே உள்ள ஆதரவாளர்கள் எல்லாம் சேர்ந்து இவனுக்குடைய பைத்தியக்காரத்தனத்துக்கு கொஞ்சம் கூட அளவு இல்லாம போச்சே. நாடு நாடு காங்கிரஸ் காங்கிரஸ் மக்களுடைய பொதுநலம்னு சொல்லி இவன் பைத்தியக்காரனாக போறான் அப்படின்னு சொல்லி சசித் கட்சி ஆதரவாளர்கள் எல்லாம் ஐயாவை பார்த்து கேலியாக பேசினார்கள், திட்டி தீர்த்தார்கள், வெறுத்தார்கள். அப்ப திட்டி தீர்த்து வெறுக்க உடனே காமராஜர் ஐயா அதை கொஞ்சம் கூட மனசுல நினைக்கவே இல்லை. அப்படியெல்லாம் நினைக்காத ஐயா காமராஜா மனமாக மன்னவரும் மனமாக மன்னருமே மயங்கவில்லை அந்த நேர். என்னாத எண்ணமெல்லாம் என்னாத எண்ணமெல்லாம் ஏற்றதொரு காமராஜ் எண்ணமெல்லாம் நாட்டுக்குத்தான் எண்ணமெல்லாம் நாட்டுக்குத்தான் என்று நினைத்தாரே காமராஜ் எண்ணமெல்லாம் நாட்டுக்குத்தான். அவர் ஓடி ஓடி தான் உழைத்தார் உத்தமரா நமது ஐயா. ஒரு நாள் இரவதிலே பேசிவிட்டு வாரபோல் அடியார்கள் ஒன்று கூடி ஆடைய கிழிப்பாரா அடிப்பாரம் பிடிப்பாரா ஆடைய கிழிப்பாரா. பயமறியா காமராஜா பயமறியா காமராஜா பண்புடனே எது செய்வார் பண்புடனே எது செய்வார். ஐயாவை இப்படியாகவே திட்டி தீர்த்த அயல் கட்சியை சேர்ந்த ஆதரவாளர்கள் ஐயா எங்கேயாவது கூட்டத்துக்கு சென்று விட்டு வீட்டுக்கு திரும்பி வந்தாருன்னா வரும்போது ஒரு நாள் இரவுல அயல் கட்சி ஆதரவாளர்கள் எல்லாம் ஐயாவை அடித்து பிடித்து அவர் அகுமானமா பேசி ஐயா சட்டையை பிடித்து கிழித்தே அனுப்பி விட்டார்கள். ஆனால் காமராஜா ஐயா அதற்கெல்லாம் கவலைப்பட்டாரா? கொஞ்சம் கூட கவலைப்படாமல் பயமில்லாத பண்புடைய காமராஜர் ஐயா சில பேர் அரசியல் வாழ்வை அவரோடு இருந்தவர்கள் எல்லாம் இதை கண்டு வெறுத்தார்கள். ஏன்னா ஐயா அவருக்கு ஒரு நண்பர்கள் வைத்திருந்தார்.
ஒரு தனிய மன்றம் வச்சிருந்தார். அவர்களுக்கென்று ஒரு நண்பர்கள் இருக்கும் போது ஆமையா கூட இருந்த நண்பர்கள் கூட இந்த காரியம் தெரிந்து நமக்கு இக்கெதையோ அப்படின்னு சொல்லி நண்பர்கள் எல்லாம் அரசியலை வெறுத்தார்கள். பேசிவிட்டு வரும்போது அடித்தார்கள், பிடித்தார்கள். இப்படி ஐயாவை கேலி கிண்டலாகவே பேசிக் கொண்டிருக்க பார்த்தார் காமராஜர். கொஞ்சம் கூட அஞ்சும் நெஞ்சம் இல்லாமல் அவர் என்ன செய்தார் தெரியுமா? அவர் கூட்டமிட்டு குரல் கொடுத்தார். குரல் கொடுத்தார். ஐயா பாட்டு பாடி முழக்கமிட்டார். பாட்டு பாடி கூட்டமிட்டு குரல் கொடுத்தார். பாட்டு பாடி முழக்கமிட்டார். பாட்டு பாடி அவர வாளை ஒங்கி வளமை வந்து நாளை நாடு நமது என்றார். அவர் வீதி எல்லாம் விடுதலைக்காய் விடுதலைக்காய். அவரோ புலி போல சீறினாரே, புலி போல சீறினாரே விடுதலைக்காய். சீறினாரே அவர் கூட்டமிட்டு குரல் கொடுத்தார். பாட்டு பாடி முழக்கமிட்டார். வாளை ஒங்கி வளமை வந்து நாளை நாடு நமது என்ற தர்ம வீரர் காமராஜ் வீதி எல்லாம் விடுதலைக்காய் புலி போல சீறி நின்றார். அடிமை விதி மாற்ற வேணும், அடிமை விதி மாற்ற வேணும். மணியேந்தி பாடுபட்டார். அடிமை விதி மாற்ற வேண்டும், அடியேறி விட்டார். இதற்கெல்லாம் அஞ்சாத ஐயா காமராஜர் இப்படியாகவே இருந்து கொண்டிருக்கும் போது கொஞ்சம் கூட மனசிலே கவலை இல்லாம கூட்டமிட்டு குரல் கொடுத்து நாட்டுக்காகவே விடுதலைக்காகவே பாடுபட வேண்டும் என்று சொல்லி அடிமை விதி மாற்ற எண்ணிய காமராஜா மடியேந்தியே மக்களுக்காகவே பாடுபட்டார். அப்ப இப்படியாகவே இருக்கும் போது ஐயா காமராஜா சத்தியமூர்த்தியோடு இணைந்து காங்கிரசிலே பணிபுரிந்து கொண்டிருக்க அவர் மீது தனியாகவே அதிக பற்று வைத்திருந்தார். சத்தியமூர்த்தியோடு பணியாற்றும் போது காமராஜா அவர் மேல ரொம்ப பச்சுதலா இருந்தாராம். ஐயாவுக்கும் சத்தியமூர்த்தி ஐயாவுக்கும் ரொம்ப பச்சுது. ஆமா. அப்போ இப்படியாகவே இருக்கும் போது 1927ஆம் ஆண்டு சென்னையிலே காமராஜர் காந்திஜியிடம் கலந்து பேசினார். மூவர்ண கொடி பட்டு ஒளி வீசிட வீர நடை போட்டு வந்தார் ஐயா காமராஜர். தொண்டர்கள் பின்தொடர்ந்து செல்ல செல்ல அந்த காட்சியவே கண்ட காந்திஜிக்கு மிகவும் மகிழ்ச்சி ஆனந்த சந்தோஷப்பட்ட காந்திஜி அன்றையில இருந்து காமராஜா காந்திஜியின் பக்தராகவே ஆனார். இன்னைக்கும் காமராஜர் ஐயா காந்திஜியின் வழியிலே நடந்தார். காந்திஜி வழியிலே நடந்தார். காந்தியும் வந்தார் நாட்டை மீட்கவே. காந்தியும் வந்தார் நாட்டை அங்க கத்தி என்று ரத்தம் என்று நாட்டை மீட்கவே. அங்க கத்தி என்று ரத்தம் என்று நாட்டை மீட்கவே. காந்தியும் வந்தார் நாட்டை உயர்த்தவே. அங்கே காந்தியும் வந்தார் நாட்டை உயர்த்தவே. சீதாராமர் என்று சொல்லி இமில்லே போகாம. அதாவது எனக்கு ஒரு ஆசிரியர் இந்த பாட்டை சொல்லி தந்தாரு. அப்படியா? நான் 3ஆம் கிளாஸ் படிக்கும் போது. சரி. அது வேற எங்கேயும் கிடையாது. சேர்ந்த மரத்து வாத்தியாரு
வாத்தியாரு நான் பள்ளியிலே பகிலும் போது ஆமா இந்த பாட்டை அழகா கவனமா கேட்டேன். அது ஒரு அடி தான் ஞாபகம் இருந்துச்சு. இது 4 அடி பாட்டு இருந்தாலும் மறந்து போச்சு, மன்னிக்கவும். தாத்தா பரவாயில்ல, நீ 3ஆம் கிளாஸ் படிக்கும் போது வாத்தியார் சொல்லி கொடுத்தது நீ இப்ப வரைக்கும் 2 வரி நாள் ஞாபகம் இருக்குல்ல? ஆமா, உனக்கு ஒரு ஞானம் தானே. அதேதான் காலையில சாப்பிட்டது இப்ப ஞாபகம் இல்ல. நான் 3ஆம் கிளாஸ் எனக்கு இப்ப சாப்பிட்டதே மறந்து போச்சு. அதுதான் பார்த்தேன். தாத்தாவுக்கு அறிவு இருக்கத்தான் செய்யுது, ஆனா சில நேரம் அறிவு இருக்க மாட்டேங்குது. ஒண்ணும் இல்ல, சில நேரம் அறிவில்லாம தான் போவோம். சரி, நமக்குள்ள மதிப்பை நம்ம தான் காப்பாத்திக்கிடணும். ஆமா. அப்போ கர்ம வீரர் காமராஜராகப்பட்டவர் என்ன அன்றையில இருந்து காந்திஜிக்கு பக்தராகவே இருந்தார் ஐயா காமராஜர். அப்போ இப்படியாகவே இருக்கும் போது அதற்கு பின்னாலே காந்திஜி உப்பு சத்தியாகிரக போராட்டத்தை நடத்தி வந்தார். அப்போ உப்பு சத்தியாகிரக போராட்டம் அறிவித்த உடனே காமராஜர் ஐயா அதிலேயும் கலந்து கொண்டு உப்பு காய்ச்ச ஆரம்பித்தார். அப்போ உப்பு காய்ச்சி ஐயா கைதான உடனே 2 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. இதுவே ஐயாவுக்கு முதலாவது சிறைவாசகமாச்சு. அப்போ முதலாவது சிறைவாசகமாக பிறகு காங்கிரஸ் ஒரு நாள் சிறை சென்று வரும்போது காங்கிரஸ் கட்சியில ஐயா ஒரு நாள் ஒரு முறையாவது முதலாவது கைதான உடனே அதுக்கு பிறகு காங்கிரஸ் பிரச்சாரம் காங்கிரஸ் கூட்டம் அப்படின்னு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் ஐயாவை கைது பண்ண தொடங்கினாங்க. அப்ப இப்படி கைதாகி இருக்கும் போது ஒரு நாள் ஐயா சிறை சென்று சிறைவாசம் முடித்து திரும்பி வரும்போது மக்கள் எல்லாம் வெள்ளம் போல் திரண்டு வீர முழக்கமிட்டே சொன்னார்கள். காந்திக்கு சே, காமராஜாவுக்கு சே, பாரத மாதாவுக்கு சே, தர்மத்துக்கு ஜெய், காந்திக்கு ஜெய், காமராஜாவுக்கு ஜெய், பாரத மாதாவுக்கு ஜெய், தர்மத்துக்கே ஜெய் என்று சொல்லி மக்கள் எல்லாம் காமராஜாவை அன்போடு வரவழைத்தார்கள். அப்போ காமராஜர் ஐயாவை வரவேற்ற மக்களிடத்தில் ஐயா சொன்னாராம். அப்போ காமராஜர் ஐயா என்ன சொன்னார் தெரியுமா? நம்மள ஒருத்தங்க பாராட்டுதாங்கன்னா நம்ம சந்தோஷப்படுவோம், பிறகு கொஞ்சம் நமக்கு ஆணவம் வந்துரும். கால் தரையில படாது ரெக்க கட்டி பறப்பாரு. அப்ப கொஞ்சம் நம்மள பாராட்டின உடனே நமக்கெல்லாம் தலைக்கணம் வருவது வாஸ்தவம் தான். ஆனா காமராஜர் ஐயா என்ன சொன்னாராம் தெரியுமா? அந்த மக்கள் எல்லாம் அவரை வரவழைத்ததை கண்டு என்னை வரவழைத்து வந்த அனைத்து மக்களுக்கும் நான் நன்றியை சொல்லிக்கிறேன். நன்றி சொன்னாலும் இதனால எனக்கு என்னைக்குமே தலைக்கணம் வரக்கூடாது என்று நான் இறைவனை என்னைக்குமே நான் பிரார்த்திக்கிறேன் அப்படின்னாராம். இந்த வார்த்தையை சொன்னாராம் காமராஜர். அப்ப மக்கள் எல்லாம் காமராஜரை ரொம்ப புகழ்ந்து நினைத்தார்கள். அப்படி நினைத்த காமராஜராகப்பட்டவர் அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் அன்பும் பண்பும் கொண்டவர், அன்பும் பண்பும் கொண்டவர், என்றும் எளிமையது கண்டவர், பெருமையில்லா பெருமகனா, பெருமையில்லா பெருமகனா, அவரும் விருதுநகர் திருமகனா, கொண்டவர்
இருந்தவர். ஆமா. என்னைக்குமே ஆணவமோ பெருமையோ தலை கனமோ தான் என்ற அகந்தையே ஒருபோதும் ஐயாவுக்கு வந்ததே கிடையாது. அப்பேற்பட்ட அன்பு திருமகனாகப்பட்டவர் தேசபக்தி கொண்டவர்கள் யாவராக இருந்தாலும் அவர்களை அன்போடு அரவணைத்து நேசமோடு வழி நடத்தியவர். அப்பேற்பட்ட காமராஜர் அந்த அப்போது இருக்கக்கூடிய நாளத்திலே காங்கிரஸில் சத்தியமூர்த்தி ராஜாஜி இருபேருக்குமே ரொம்ப கருத்து வேறுபாடு. அப்போ இப்படி சத்தியமூர்த்தி ராஜாஜி இருபேருக்குமே கருத்து வேறுபாடு இருக்கும் போது பணபலம் இல்லாத காரணத்தால் சத்தியமூர்த்தியை புறக்கணித்தார்கள். ஐயா காமராஜாவுக்கு இது பிடிக்கவில்லை. ஏன்னா சத்தியமூர்த்தி ஐயாவும் காமராஜர் ஐயாவும் கொஞ்சம் பச்சுதலா இருந்தவங்க இல்லையா? அதோடு ஐயா நியாயமானதையே எதிர்த்து நின்றார். பணபலம் இல்லாததுனாலே புறக்கணிப்பது பெரும் தவறு அப்படின்னு சொல்லி காமராஜராகப்பட்டவர் சத்தியமூர்த்தி ஐயாவோடு அவரோடு இருந்தே பணியில ஈடுபட்டார். அப்போது காங்கிரஸ் கட்சி காரிய கமிட்டி முழுவதும் சத்தியமூர்த்தி ஐயாவுடைய குரூப்புக்கே கிடைக்கும்படியாக செய்தார் காமராஜர். அதான் பெருந்தன்மை. அப்படி பின் முதலாகவே இந்திய காங்கிரஸ் உறுப்பினராகவே தேர்ந்தெடுக்கப்பட்டார் காமராஜர் ஐயா. 1931ஆம் ஆண்டில் லண்டனில் வட்டமேஜை மாநாடு நடக்கப்பட்டது. அதிலே காந்திஜி கலந்து கொண்டார். ஆனால் எந்த பயனுமே அதனால நம்ம நாட்டுக்கு கிடைக்கல. அப்போ பயன் இல்லாத நாளையில வெள்ளையர்களின் அடக்குமுறை ஆட்சி தாண்டவமாட அப்போது பல தலைவர்களை எல்லாம் தீவிரவாதி என்று கைது செய்தார்கள். அதிலே காமராஜர் ஐயாவும் ஓராண்டு சிறையில் வைக்கப்பட்டார். அப்போ ஓராண்டு சிறையில் வைக்கப்பட ஆங்கிலேயர்கள் அட்டகாசம் எப்படி இருந்தது சொன்னா உம்மென்றால் சிறைவாசம், உம்மென்றால் சிறைவாசம், ஏனென்றால் வனவாசம், அம்மம்மா ஆங்கிலேயர், அம்மம்மா ஆங்கிலேயர் அட்டகாசம் தாங்கவில்லை. அங்கே பொய் வழக்கு போட்டு விட்டார், புது கதைகள் கட்டி விட்டார். பொய்யான பாரதத்தில், பொய்யான பாரதத்தில் மெய்யாய் வந்த தியாகியானா, பொய்யான பாரதத்தில் மெய்யான தியாகியானா. உம்முன்னு சொன்னாலும் சிறையிலே, ஏமனு கேட்டாலும் வனவாசம். அம்மம்மா ஆங்கிலேயர் அட்டகாசம் தாங்காம அவங்க மேல தேச தலைவர்கள் மேல பொய் வழக்குகளை போட்டு தலைவர்களை எல்லாம் கைது செய்தார்கள். அதிலே காமராஜர் ஐயாவையும் கைது செய்து ஓராண்டு சிறை வைக்கப்பட்ட நிலைமையில ஒரு முறை வங்க அடக்குமுறை கவர்னர் ஜார்ஜ் ஆண்டர்சன் என்பவரை சுட்டுக்கொல்ல காமராஜர் சதியால தான் நடந்தது. அதற்கு 2 கை துப்பாக்கிகளும் ஏற்பாடு செய்தது அப்படின்னு பொய் கதைகளை எல்லாம் உருவாக்கி காமராஜர் ஐயா மேலே பழியாக சுமத்தினார்கள். அது மட்டுமா ஸ்ரீவில்லிபுத்தூர் விருதுநகர் வெடிகுண்டு வெடிப்பு குற்றச்சாட்டையும் சூழ்ச்சிகளை எல்லாம் உருவாக்கி அதனையுமே காமராஜர் ஐயா மேலே பழியாகவே குற்றம் சாட்டினார்கள். இதுக்கெல்லாம் காரணம் காமராஜர் ஐயா என்று குற்றத்தை சாட்டினார்கள். ஆனா இதற்கெல்லாம் காமராஜர் ஐயாவுக்கு தண்டனை கொடுக்கணும்னு சொல்லி பிரிட்டிஷ் அரசாங்கம் என்ன செய்தது தெரியுமா? பகவத் சிங் போல தூக்கல போடணும். ஐயோ, அப்படி இல்லைன்னா அந்தமான் சிறைக்கு இவரை அனுப்பி வைக்கணும். அப்படின்னு பிரிட்டிஷ் அரசாங்கம் திட்டமிட்டு கொண்டிருக்கும்போது அதனால திட்டமிட்டு ஐயாவுடைய வீட்டை பரிசோதனை செய்து அதற்கான ஆதாரத்தை திரட்டி அவரை அந்தமான் சிறையில வைக்க வேண்டும், இல்லைன்னா தூக்குல போடணும் அப்படிங்கிற குற்றத்தை சொல்லி ஐயா வீட்டுல வந்து காவல்துறை எல்லாம் பரிசோதனை செய்தாங்க. ஐயா வீட்டுல எந்த விதமாகப்பட்ட ஆதாரமே சிக்கல. தவறு செய்தாத்தானே அதுக்கு தடயம் இருக்கும். தவறு செய்தாத்தான் திட்டத்தை வகுத்தாலும் ஐயா நீதி நேர்மை நடக்கும்போது ஆண்டவன் அவருக்கு அப்படி தண்டனை கொடுப்பாரா? முடியாதுல. தர்மம் என்னைக்குமே தலை துவங்கும். தர்மம் தான் தலை காக்கும்னு சொல்லி இருக்காங்க. பிறகு தவறு செய்தவரை தான் தண்டிக்கும் காவல்துறை. ஆமா, சும்மா நம்ம ரோட்ல போறவங்க வச்சு மறிப்பாங்களா?
ஆங்கிலேயர்கள் கொடுமை அப்படி இருந்ததாம் ஐயா. ஆமையா. சரி. அப்போ ஆங்கிலேயர்களிலிருந்து அரசாங்க காவல்துறை எல்லாம் சேர்ந்து ஐயா வீட்டிலே பரிசோதனை செய்ய ஆதாரம் இல்லைன்னு உடனே போலீசார்களுக்கெல்லாம் காமராஜர் ஐயாவை பார்க்கும்போது சும்மா சொப்பனமா தெரிந்தாங்களா. ஐயோ, தவறு செய்யாதவர் வீட்டுல எல்லாம் வந்து நம்ம தடயத்தை தேடி இருக்கோம் அப்படின்னு காமராஜர் ஐயாவை பார்க்கும்போது சிம்ம சொப்பனமாக தெரிந்தார் ஐயா காமராஜா. அப்படியாக இருக்க எங்கள் ஐயா காமராஜரை சுற்றுப்பயணம் போக விடாமலே வைக்க வேண்டும் என்று சொல்லி கைது செய்து ஐயாவை சிறையிலே வைத்திருந்தார்கள். ஆனாலும் ஐயா அதற்கெல்லாம் கவலைப்படல, கண் கலங்கவில்லை. பலாத்கார வழியிலே பின்பற்றியது கிடையாது. அண்ணல் காந்திஜி வழியிலே அகிம்சை சத்திய நெறியவே வழி நடத்தியவர் காமராஜர். அப்பேற்பட்ட காமராஜர் ஐயா என்ன செய்கிறார் தெரியுமா? அவர் இந்த நல்ல வேளையில இந்த நல்ல வேளையில ஐயா வேளையில எதிர்பார்க்கும் தேர்தல் இல்ல, தேர்தல் இல்ல, எதிர்பார்க்கும் தேர்தல் இல்ல, எதிர்பார்க்கும் தேர்தல் இல்ல. தேர்தல் இல்லாம கர்ம வீரர் காமராஜர் காங்கிரஸிலே நிற்கலானார். அப்ப காங்கிரஸிலே தேர்தலில் நிற்கும் போது ஜசித் கட்சி சார்பாக ராமசாமி என்பவர் போட்டியிட்டார். போட்டிக்குன்னு வந்தாரு. நம்ம ஐயா வேந்தர் காமராஜர் நிக்க உடனே போட்டி விட்டு அவரே விலகி போயிட்டார். நம்மளால ஜெயிக்க முடியுமா அவங்களுக்கு தெரியும் இல்லையா? அவரே மக்கள் செல்வாக்கு பெற்றவர். அதே மாதிரி நம்ம நின்னோம்னா தோத்து போவோம்னு அவரு விலகிட்டாரு. அப்போ இந்த ராமசாமி தேர்தலை விட்டு விலகி நிற்கும் போது வெற்றி ஊர்வலமாக ஐயா விருதுநகரிலே வரும்போது அப்போ வெற்றி நல்ல ஊர்வலமா விருதுநகரில் வரும்போது தீயவர்கள் சூழ்ச்சியாலே திராவகத்தை வீசினாலே தீயவர்கள் சூழ்ச்சியாலே திராவகத்தை வீசினாலே அப்படி தேர்தலிலே வெற்றி பெற்ற ஐயா காமராஜர் எல்லாம் நினைக்காங்க இந்த பிள்ளை என்னத்த படிக்கி பேசாம வீட்டுக்கு போவோமா அப்படின்னு சடவுல இருக்காவா. அதானே அவளுக்கு ஆடல் பாடல் வச்சா நல்லா இருக்கும், வில்லுப்பாட்டு வச்சா எப்படி இருக்கும்?
ஆடல் பாடல் ஒரு பாட்டு கச்சேரி வச்சா கலகலகலன்னு சிரிப்பாவோ பேசுவாவோ. ஆடல் பாடல் எங்க ஊர்ல வச்சாங்கன்னா இருக்கணும்னா கேட்க முடியாது. முடியாது. அப்போ ஐயா காமராஜராகப்பட்டவர் விருதுநகர் ஊரிலே வெற்றி பெற்று வீர நடை போட்டு வரும்போது தீயவர்கள் எதிர்கட்சியினர் சூழ்ச்சியினால குதிரை பூட்டிய சரட்டு வண்டியில ஐயா வந்து கொண்டிருந்தார். அப்ப குதிரை பூட்டிய சரட்டு வண்டியில ஐயா வந்து கொண்டிருக்க தீயவர்கள் எல்லாம் சென்று அக்னி திராவகத்தை வீசினார்கள். அக்னி திராகம்னு சொன்னா அது ஒரு ஆசிட்டு. ஆசிட்ட ஊத்தியாச்சுன்னு சொன்னா முகமே மாறி போகும். அதேதான் சில பேர் கோழி முட்டையில் வச்சிருப்பாங்க. ஆசிட்ட வந்து கோழி முட்டையில் வச்சிருப்பாங்க. கோழி முட்டையில அடைச்சு வச்சு நமக்கு எதிரி யார் இருக்காங்களோ எதிரி மேல எரிஞ்சாச்சுன்னு சொன்னா அவ்வளவுதான். அதாவது இவன் நினைப்பான் பரமா நினைப்பான் கோழி முட்டை தானே வச்சிருக்கான் அப்படின்னு. அது உள்ள கொண்டு போய் விஷத்தை வச்சிருக்கானே, ஆசிட்ட ஊத்தி வச்சிருக்கானே, அது வந்து எதிரிக்கு தெரியாது. அதாவது இது வந்து சூழ்ச்சி. அதே மாதிரி இந்த சுசியா இருக்கு பாத்தீங்களா, சுசிய வந்து எதுக்கு போட்டாங்க? எப்படி போட்டாங்க? அதாவது நாட்டுல ஒருத்தரும் ஒரு கருவிகளை கண்டுபிடித்தாங்க. சரி, நம்ம சுசியம்னா பண்டம் தானே. ஆமா, இந்திய நாட்டுல என்ன செஞ்சாங்க தெரியுமா? சுசியத்தை கண்டுபிடிச்சாங்க. அந்த சுசியத்தை கண்டுபிடிக்கும் போது அத்தனை விஞ்ஞானிகளும் அந்த சுசியத்தை விட்டு வைத்தார்கள். பிச்சு பார்க்கும் போது அது உள்ள பருப்பு, கருப்பட்டி எல்லாம் இருந்துச்சு. அவ்வளவு ஒரு அறிவாளி ஞானங்களுக்கு இந்த பருப்பு இந்த சுசியத்துக்குள்ள எப்படி போச்சு? இது உள்ளது கருப்பட்டி உருண்டை எப்படி உள்ள போச்சு? இத கண்டுபிடிக்க முடியல. அப்பேற்பட்ட காரை கண்டுபிடிச்சா. அப்பேற்பட்ட இந்திய நாட்டினுடைய ஒரு வேலைகளும் தரமாக இருக்கும். நான் நாடை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கேன், அவர் சுசியத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். நாட்டுல வந்து சரி, நம்ம இந்திய நாடு உசந்த நாடு, உயர்ந்த நாடு. நம்ம வந்து அறிவுள்ளவங்க. எல்லாரும் அதை கண்டுபிடிக்கானே, நம்ம இதை கண்டுபிடிப்போம். ஊரா பேரும் திவைக்கட்டுமே அப்படின்னு சுசியத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்டுபிடிக்க போய் முதல் பரிசு இந்தியாவுக்கு கிடைச்சது. சுரண்டையில ஒரு சுசியம் 15 ரூபா. நல்லா வாங்கி சாப்பிடுங்க. அப்போ ஐயா இப்படி குதிரை பூட்டிய சரட்டு வண்டியிலே ஊருக்குள்ளே வந்து கொண்டிருக்க இருக்கும்போது அக்னி திராவகத்தை எல்லாம் மறைமுகமாகவே நின்று கொண்டு எரிய அவங்க எரிந்தாங்க. பாத்தியா, எரிந்த அந்த அக்னி திராவகமானது இந்த பத்திரகாளியம்மனுடைய அருளாலே குதிரைக்கு முன்னாலதான் விழுந்துச்சு. குதிரைக்கு முன்னால விழ போய் அதே இடத்துல உடைந்து அது முடிந்து போச்சு. கொஞ்சம் முன்ன புண்ணு ஆகியிருந்தா அது ஆபத்து தானே. அப்ப பத்திரகாளியம்மனுடைய அருளாலே குதிரைக்கு முன்னால் விழ பார்த்தார் இந்த காமராஜர் ஐயா. அவர் என்ன செய்கின்றார் தெரியுமா? என்ன செய்கின்றார்? திராவகத்தை வீசினாலோ ஐயா வீசினாலோ திராவகத்தை வீசினாலும்
கர்ம வீரர் காமராஜர். ஆமையா. அதற்கெல்லாம் கொஞ்சம் கூட அஞ்சாத மனம் கொண்ட வீரர் சரித்திரத்தை படைத்தார் என் காமராஜர். ஆமையா. அப்படி இருக்கும்போது 1940ஆம் ஆண்டு காங்கிரஸ் தலைவர் தேர்தலில் மீண்டும் நடந்தது. ஆமையா. அப்போ காங்கிரஸ் தலைவர் தேர்தல் மீண்டும் வந்தபோது அதற்கு சத்தியமூர்த்தி காமராஜரையே தேர்தலிலே நிறுத்தினார். ராஜாஜி கோவையிலே சிபி சுப்பையாவை நிறுத்தினார். தெரியுமா? அப்ப சத்தியமூர்த்தி ஐயா காமராஜரை நிறுத்த எதிராக கோவை ராஜாஜி கோவையில் இருக்கக்கூடிய சிபி சுப்பையாவை நிறுத்தினார். இதில் சுப்பையாவுக்கு 100 ஓட்டு, காமராஜருக்கு 103 ஓட்டிலே பெற்று 3 ஓட்டு வித்தியாசத்துல ஐயா காமராஜர் வெற்றி பெற்றார். சுப்பையாவுக்கு 100 ஓட்டு, காமராஜர் ஐயாவுக்கு 103 ஓட்டு. 3 ஓட்டு வித்தியாசத்திலே ஐயா முதலாகவே காமராஜர் வெற்றி பெற்றார். முத்தான சரித்திரத்தை படைத்தார். அப்படி முத்தான சரித்திரத்தை படைத்த காமராஜர் 1919 காங்கிரஸ் தொண்டனாகி தொடங்கி 21 ஆண்டுகளில் தலைவனாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். 21 ஆண்டுல தொண்டராக சேர்ந்து 21 ஆண்டுக்குள்ள தலைவனாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஐயா காமராஜர். ஆமா, 21 வருஷம் பாடுபட்டு இருக்கிறார் இல்லையா? 21 வருஷம் மக்களிடத்திலே இடத்தை பிடிச்சிருக்கிறார். அப்படி தேசப்பற்று கொண்ட தெய்வத்தந்தை செயலாளராக சத்தியமூர்த்தி ஐயா உதவி செய்ய சத்தியமூர்த்தி ஐயா உதவி செய்ய செயலாளராகவே இருந்த காமராஜர் தலைவராகவே இருந்து ஈடுபட்டு வந்தார்கள். இப்படியாகவே இருக்கும் போது அவர் எளிமை தியாகம் கொண்டவரா, துணியும் கலக்கம் இல்லாதவர், காந்தி வழியை பின்பற்றிய தியாகி விருதுநகரில் நகராட்சி சேர்மனாகவே தேர்வு செய்யப்பட்டார். அப்போ சேர்மனாகவே தேர்வு செய்யப்பட்ட காமராஜர் அப்போது 9 மாசங்கள் சிறையில் இருந்தார். இந்தபடியே சேர்மன் பொறுப்பை ஏற்ற சிறையில் இருந்தபடியே சேர்மன் பதவியை ஏற்ற காமராஜர் விடுதலை பெற்று வெளியே வரும்போது மக்கள் எல்லாம் மகத்தான வரவேற்பு செய்தார்கள். 9 நிமிடமே கவுன்சிலிங் கொடுத்த காமராஜர் ஐயா பேசிய வார்த்தையானது, ஒரு பதவி அது கௌரவ பதவியாகவே இருந்தாலும் அந்த பதவியை வகுப்பவர்கள் சரியாக கவனித்து செயலாற்ற வேண்டும். அதை முடியாதவர்கள், அல்லுதருக்கு தோது இல்லாதவர்கள் அந்த பதவிக்கு அவங்க வரக்கூடாது. பதவி பித்தர்களுக்கு முன்னால ஐயா கூறிய வார்த்தை எவ்வளவு பெரிய வார்த்தை. இப்போ இருக்கக்கூடிய பதவி ஆசை உள்ள மனிதர்கள் எங்க? நம்ம ஐயா காமராஜர் எங்க? ஐயா பதவி மேல ஆசைப்படல. அப்போ இந்த பதவியை ஏற்றுக்கொண்டா அதுல கவனித்து சிறப்பா செயல்படணும். அல்லதற்கு துவாதி இல்லாதவன் இதுக்கு வரக்கூடாது அப்படின்னா. அப்போ இப்படியாகவே நல் வார்த்தைகளை கூறி மக்களுக்கெல்லாம் தெரிவித்து கூறிய வார்த்தையாகப்பட்டது,
பதவிக்கு ஆசைப்பட்ட மனிதர்களுக்கெல்லாம் பெரும் சாட்டையடியாகவே கொடுத்தார் காமராஜர். பின்பு 1942ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 8ஆம் தேதி இந்திய தேசிய காங்கிரஸ் மகாசபை பம்பாயிலே கூடியது. தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக இருந்த காமராஜர் 30 பேர்களோடு பம்பாய்க்கு சென்று அந்த கூட்டத்திலே கலந்தார். மகாசபையிலே ஜவஹர்லால் நேரு வெள்ளையனே வெளியேறு என்ற தீர்மானத்தை முன்வைத்தார்கள். அப்போ ஜவஹர்லால் நேரு வெள்ளையனே வெளியேறு என்ற தீர்மானத்தை முன்வைக்க எல்லோரும் எப்படி உறுதி எடுத்தார்கள்? வெளியேறு 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 வெள்ளையனே வெளியேறு, வேண்டும் மட்டும் சுரண்டி விட்டார், வேண்டும் மட்டும் சுரண்டி விட்டார், வெள்ளையனே வெளியேறு, வேண்டும் மட்டும் சுரண்டி விட்டார். என்ன அடிமை என நினைத்தாயா, ஆங்கிலேயா வெளியேறு, இந்த புவி எனது முழங்கி நின்றோம் முழங்கி நின்றோம். பொல்லாதவர் வெளியேறு, பொல்லாதவர் வெளியேறு, முழங்கி நின்றோம் முழங்கி என்னுடையது என்று சொல்லி சொல்லி எல்லாம் ஒன்றாக கூடி நின்று போராட்டம் புயலாகும், இந்த போராட்டம் புயலாகும், புறப்பட்டு நீ வெளியேறு, எங்கள் போராட்டம் புயலாகும். வெளியேறு வெளியேறு வெள்ளையனே வெளியேறு, வேண்டும் மட்டும் சுரண்டி விட்டாய் நீ வெளியேறிப்போ. அடிமை என நினைத்தாயா ஆங்கிலேயா, இந்த புவி எனது என்று முழங்கி நின்று எங்களது தீர்மானம் ஒன்றாகவே எழுந்து நிற்கும், போராட்டம் பிறகு புயலாக மாறும், புறப்பட்டு நீ வெளியேறிப்போ அப்படின்னு ஆங்கிலேயர்களுக்கு முழக்கமிட்டார்கள். அப்படி முழக்கமிட்ட போது காந்திஜி 140 நிமிடம் உணர்ச்சியாகவே உணர்ச்சி பிளம்பாய் வெடித்து பேசினார். அன்று இரவே எங்களுக்கு சுதந்திரம் தான் வேண்டும் என்று முழங்குகிறோம், செய் அல்லது செத்து மடி, ஜெயமடைவோம் ஜெயமடைவோம் என்று முழங்கினார் காந்திஜி. என்னதும் பாருங்க, செய் அல்லது செத்து முடி, செத்து மடி, இல்லைன்னா செத்து மடிஞ்சு. இன்னைக்கும் சில பேரு மொபைலுக்கு பின்னால அதை வச்சிருப்பாங்க, அபவுட்ல ஒரு கருத்துன்னு வச்சிருப்பாங்க. செய் அல்லது செத்து மடி அப்படிங்கிற வார்த்தை காந்திஜி சொன்ன வார்த்தை, எல்லாத்துக்குமே பொருந்தும். அப்ப வீரமாகவே முழக்கமிட்டார் காமராஜர். காந்திஜி ஆகப்பட்டவர் முழக்கமிட அப்போது தலைவர்கள் எல்லாம் கைதானார்கள். காமராஜர் மாறுவேடமிட்டு தீர்மானத்தின் நகல்களோடு தப்பி வந்து நண்பரிடம் சேர்த்ததுக்கு பின்னாலே வேலூர் சிறையிலே அடைக்கப்பட்டார் ஐயா காமராஜர். 1945ஆம் ஆண்டு 2வது உலக மகா யுத்தம் முடிவுக்கு வந்தது. வெள்ளையர்கள் வெற்றி பெற்றனர். அவரது பாதுகாப்பு கைதிகளாக இருந்த அத்தனை தலைவர்களையும் விடுதலை செய்யப்பட்டார்கள். காமராஜரும் விடுதலையானார். இதுவே காமராஜரின் கடைசி சிறைவாசமாகவே இருந்தது. அப்படி கடைசி சிறைவாசமாக இருந்த காமராஜர் சிறைவாசகம் விட்டு வெளியே வந்த காலத்துல அரிய பெரிய செயல்களை செய்து எங்கள் ஐயா காமராஜராகப்பட்டவர் அவர் என்ன செய்கிறார் தெரியுமா? அன்புள்ள காமராஜா, அன்பு உள்ள காமராஜா, அரிய பெரிய செயல்கள் செய்து அனைவரையும் வியக்க வைத்தார். தான் கொண்ட கொள்கையிலே தளராத காமராஜா,
காமராஜர் ஐயா வாழ்ந்தார். சரி. தான் கொண்ட கொள்கையிலே என்னைக்கும் தளராமல் பாடுபட்டார். ஆமா. அப்படி இருக்கும்போது சரி. 1946ஆம் ஆண்டு ஜனவரி 21ஆம் தேதி மகாத்மா காந்திஜி சென்னை வந்தபோது ரகசியமாகவே வைத்திருந்தார் ராஜாஜி. ஆமா. ஆனால் காமராஜர் ஐயாவுக்கு ராஜாஜிக்கும் கருத்து வேறுபாடு. அதனால ராஜாஜி காந்திஜி வந்ததை சொல்லல, ரகசியமா வைத்திருந்தார். ஆனால் ஐயா அப்பவும் விடவில்லை. தன்னுடைய சாமர்த்தியத்தினாலே காமராஜர் ஐயா காந்திஜியை சந்திப்பதற்காகவே சென்னை வந்தார். காந்திஜி அம்பத்தூர் ரயில் நிலையத்தை விட்டு இறங்கு உடனே அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் சார்பாக முதல் மாலை அணிவித்து காமராஜர் ஐயா வரவழைத்தார். ராஜாஜியும் அந்த நேரத்தில் இதை பார்த்து தலைகுனிந்து நின்றார். நம்ம சொல்லல, ஆனாலும் காமராஜா வந்து கட்சியின் சார்பாக இத்தனையும் செய்து விட்டாரே அப்படின்னு குச்சத்திலே தலை குனிந்து நின்றார் ராஜாஜி. அப்படியாக இருக்கும்போது செயல் வீரர் காமராஜர் காமராஜரை பதவியை நீக்கம் செய்ய வேணும் என்று ராஜாஜி அதுக்காக ரொம்ப சூழ்ச்சிகளை எல்லாம் செய்தார். ராஜாஜி சூழ்ச்சி செய்தது காமராஜருக்கு முன்னால எதுவுமே நடக்கல. காங்கிரஸ் கமிட்டி தலைவரான எதிர்த்து நின்ற கணேசனை விட 63 ஓட்டுகள் வித்தியாசத்திலே காமராஜர் ஐயா மறுபடியும் வெற்றி பெற்றார். அப்ப வெற்றி பெற்ற பிறகு அவர் தொழிலாளர் துணைவனான துன்பத்தை துடைத்து நின்றார். அழியாத பயனை செய்தார். அரமணவே நடத்திட்டார். சுயநலத்தை அவர் மறந்து சகசுயமாய் தான் இருந்தார். சுயநலத்தை அவர் மறந்து சுகமனத்தோ அவர் துறந்தார். சுயநலத்தை அவர் மறந்து சகசுபமும் தான் துறந்தார். அயலானை விரட்டிடவே ஆற்றலுடன் பணிபுரிந்தார். ஐயா விரட்டிடவே பணிபுரிந்தார். அயலானை விரட்டிட தனக்கு இருந்த கூடிய சுயநலத்தை மறந்தார். சக சுபம் அனைத்தையும் துறந்து எங்கள் காமராஜர் அயலானை விரட்டிடவே அயலாது பாடுபட்டார். நம்மளா இருந்தா கல்யாணம் முடிக்கணும், பிள்ளைய பெத்தோம் வளர்த்தோம், நல்ல வீடு வாங்கணும், மனை வாங்கணும், அடுத்தவன் குடிய கெடுத்தோம், நம்ம மேல போனோம் அப்படின்னு இருப்போம். ஆனா கர்ம வீரர் காமராஜர் அந்த எண்ணமே இல்ல. பொது நலமே எல்லா மக்களும் ஏற்றதாழ்வு இல்லாமல் எல்லாம் இருந்து சிறப்பாக வாழணும், ஒற்றுமையா இருக்கணும், நாட்டுக்கு சுதந்திரம் வேணும்னு ஐயா பாடுபட்டார். பணத்துக்கு எதிர்பார்க்கல, அவர் புகழுக்கு எதிர்பார்க்கல, இல்ல மக்களவே மனதில் நினைத்து நாட்டுக்காக உழைக்கணும்னு உழைத்தவர். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மேல ஆசை இருக்கும். ஒருத்தருக்கு பதவி மேல ஆசை இருக்கும், ஒருத்தருக்கு பொருள் மேல ஆசை இருக்கும், ஒருத்தருக்கு மண்ணு மனை மேல ஆசை இருக்கும். ஆனா ஐயாவுக்கு எதுலயுமே ஆசை இல்லை. அதாவது மனிதனுக்கு சரி எந்த பொருள் மேல ஆசையோ அந்த பொருள் மேலதான் ரொம்ப ஆசை இருக்குமா? அவன் இருக்குமா? யாருன்னு கேட்டால் கிடைக்காது. அவர் நினைக்க கூடியது கிடைக்காது. அதனால அவருக்கு வந்து ஆசை அதிகமாக இருக்கும். அதான் ஆசைக்கு அளவே இல்லைன்ட்டான். ஆசைக்கு தான் அளவு கிடையாது. ஆசை பெருசா வல்லநாட்டு மலை பெருசான்னா. ஆமா, இதே மாதிரி ஐயா காமராஜ் ஐயா முதல் மந்திரியாக இருக்கும் போது சொந்த ஊருக்கு வந்திருந்தார். விருதுநகருக்கு வந்த போது தாயாகிய சிவகாமி அம்மாளை நேரிலே சந்திச்சு பார்த்தார். அப்ப இவர்கிட்ட பதவி இருக்கு, என்ன வேணாலும் செய்யலாம். அப்போ அந்த அம்மா என்ன சொன்னாங்க? ஐயா மகனே காமராஜா, என்ன அம்மா எனக்கோ வயதாகி போச்சு,
வயதாகி போச்சு. அப்படி இருப்பதனால ஆமா குடத்தை கொண்டு போய் தண்ணி எடுக்கிறப்ப சங்கடமா இருக்குப்பா. வெளியே போய் தண்ணி தூக்கிட்டு வர முடியல. ஆமா அப்படி இருப்பதனால சரி நம்ம வீட்டுக்கு ஆமா ஒரு பைப்பு நீ இழுத்து கொடுக்க கூடாதப்பா. ஒரு தண்ணி பைப்பு வீட்டுக்குள்ள ஒரு தண்ணி பைப்பு இழுத்து கொடுக்கலாம்ல அம்மாவுக்கு அப்படின்னு காமராஜாட்ட இந்த சிவகாமி அம்மையார் சொன்னாங்க. வயிற்று கொடுத்தாங்க. ஐயா பதவியில இருக்கிறதுனால தண்ணீர் பைப்பு தண்ணீர் குழாய் சிவகாமி அம்மாவுக்கு வச்சு கொடுத்தாங்க. அம்மா அதிலே பிடித்தாங்க. காமராஜர் சொன்னாரா சரி அம்மா வருஷப்படி வரும் வருஷப்படி ஒவ்வொரு வீட்டுக்கும் வரக்கூடிய நேரத்துல நம்ம வீட்டுக்கும் பைப்பு போடுவாங்கம்மா. நீ இப்ப திடுதுப்புன்னு கேட்டீன்னு சொன்னா சரி நமக்கு ஒரு சட்டம் மக்களுக்கு ஒரு சட்டமா கூடாது அப்படி என்று அந்த பைப்பை காமராஜர் போட்டு கொடுக்கலையா. நீ இன்னைக்கு கஷ்டப்படுகிறேன்னு என்கிட்ட சொல்லுகிற. ஆனா உன்னை ஒரு தாயாக நான் நினைத்து செய்யலாம்னு சொன்னா சரி உன்ன மாதிரி நாட்டுல எத்தனையோ தாய்மார்கள் எல்லாம் கஷ்டப்படுகிறாங்க இல்லையா. அதேதான் அவங்க வேறு நீ வேறு இல்ல அம்மா. இல்லம்மா எல்லாரையும் போல நீயே வரிசையிலே நின்றுதான் பிடிக்கணும். எல்லா மக்களுக்கு வரும்போது உனக்கும் அதை நான் செய்வேன் அப்படின்னு காமராஜர் ஐயா சொன்னாராம். அது ஒரு காரணம். நம்ம எல்லாம் நினைக்க அம்மாவை காப்பாத்திரணும் அது ஒரு காரணம் அப்படின்னு. இன்னொரு காரணம் இருக்கு. என்ன? அப்ப இந்த காமராஜா தாய்க்காகவும் கூட தாயின்னு கூட ஐயா அதுக்காக செய்யணும்னு அப்பவும் சுயநலமே இல்ல ஐயாவுக்கு. இல்ல 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 பொதுநலம் மட்டும்தான் அவர் மனசிலே புதைந்திருந்தது. அப்ப இப்படியாகவே இருக்கும்போது அயலானை விரட்டிடவே ஆற்றலுடன் பணிபுரிந்த ஐயா காமராஜர் கோவை தொழிலாளி பிரச்சனையிலே தலையிட்டு அதனை முடித்து வைத்தார். விவசாய தொழிலாளர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்தார். திருவிலங்கூர் தமிழக பிரச்சனையை தலையிட்டு கல்வி தொழில் கலை இதெல்லாம் பாதுகாக்க வேண்டும் என்று அதற்கும் வழி செய்து காந்தியின் முயற்சியால் 1947 ஆண்டு ஆகஸ்ட் 14ஆம் தேதி நள்ளிரவு 12 மணி அளவில் நாடு விடுதலை பெற்றதாம். எப்போ இன்னைக்கு எத்தனாம் தேதி? இன்னைக்கு வந்து 42ஆம் தேதி. 42ஆம் தேதி லிஸ்ட்லயே கிடையாது தாத்தா. இல்லையோ இல்லையே அது இல்லையோ அப்ப 37 இருக்கட்டுமே. இன்னைக்கு எத்தனாம் தேதி தெரியுமா ஐயா? யாரு தேதி கிளிக்கா விடியுது அன்னைக்கு 12 மணி ஆச்சியா. எனக்கு என்ன வேலை தெரியுமா? நான் போய் பேசான்னு உறங்குவேன். சாயங்காலம் 3 மணி ஆகும். பேக்க தூக்குவேன். நான் பாட்டுக்கு வந்துகிட்டே இருப்பேன். நான் எங்க தேதி பார்க்க நேரம் இருக்கு? அதானே கேட்டேன். சரி 1947ஆம் ஆண்டு சரி ஆகஸ்ட் 15ஆம் தேதி நள்ளிரவு 12 மணி அளவில் நாடு விடுதலை பெற்றதாம். விடுதலை பெற்றது